இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் மூத்த நிர்வாகிகள் அங்கிருந்து கிளம்பி அமித்ஷாவை சந்திக்க வர இருப்பதாக கூறப்படுகிறது. நகர்வுகள் என்ன அபினேஷ்? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று இரவு 2 நாள் பயணமாக சென்னை வந்திருந்தார். இன்று காலையிலிருந்து பாஜக மாநில தலைவர் அடுத்து யார் என்கிற அந்த பரபரப்பு இருந்த நிலையில் 4 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக போட்டியின்றி நயினார் நாகேந்திரன் பாஜகவின் அடுத்த மாநில தலைவராக தேர்வாகிறார் என்கிற அந்த முடிவு வந்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கிரீன்வே சாலை இல்லத்தில் அக்கட்சியினுடைய முக்கிய மூத்த நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டத்தில் நடத்தி வருகிறார். குறிப்பாக இந்த கூட்டத்தில் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக கூடிய KP முனுசாமி, அதே போல SP வேலுமணி உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் இந்த ஆலோசனை கலந்து கொள்ளக்கூடிய நிலையில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இல்லத்து கிரீன்வே சாலை இல்லத்திலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ITCக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து ITC கிராண்ட் சோலாவுக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார். ஒரே வாகனத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல KP முனுசாமி உள்ளிட்டோர் இந்த ஒரே காரில் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ITC புறப்பட்டு செல்கிறார். அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. நாம் அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். சரியாக இன்னும் 10 நிமிடத்தில் இந்த சந்திப்பு என்பது உறுதியாகிறது. இந்த அடிப்படையில் அஇஅதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிறது என்பது உறுதியாகிறது. கடந்த ஆண்டு பாஜக மாநில தலைவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு வந்த நிலையில் தற்போது பாஜக மாநில தலைவர் மாற்றப்படுகிறார் என்கிற அந்த தகவல் வந்த அதே நேரத்தில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்கிறது இந்த நிகழ்வு. அதாவது அதிமுகவுடைய கூட்டணி முறிவுக்கு காரணம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் அதிமுகவுடைய தலைமைக்கும் ஏற்பட்ட கருத்து முரண்தான்.